நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்கூல் பிரின்சிபல், உங்க கணவர் ஒரு டீச்சர், ஒரே இடத்துல வேலை, இப்போ வாழ்க்கையும் ஒரே இடத்துல. உங்க எண்ணத்தை சொல்லுங்க. என்ன சொல்ல? ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்ல, அதுவும் எங்க அண்ணன் மாதிரி எங்க மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க வீட்ல பாதுகாப்பும் சந்தோஷமும் ரொம்ப அதிகமா இருக்கும். வாக்கப்பட்டு போற இடத்துலயும் அதே பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் நாங்க எதிர்பார்ப்போம். அங்க எனக்கு பாதுகாப்பு இருந்திருந்தா நான் இங்க திரும்பி வரத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டேன். நானும் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இங்க இதே வீட்டுலதான் நானும் என் வீட்டுக்காரரும் வாழ போறோம். எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கேன். ஏட்டி சின்ன கழுதை, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வாயை மூடிட்டு கம்மன். ஐயா, ஒரு மாமனாரா உங்களோட எண்ணம் என்னங்கய்யா? ஆரம்பத்துல இந்த ஏற்பாடு எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா ஒரு அப்பனா என் பிள்ளைய என் கண்ணுக்கு முன்னாடியே சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு என் மகன் சமூகத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மிஸ்டர் சண்முகம், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது சாதாரணமான விஷயம் இல்ல, பெரிய புரட்சி தான். ஆனா இந்த புரட்சி இதே மாதிரி நீடிக்குமா? புரியலையே, என்ன கேக்குறிய? ஐ மீன், இந்த புரட்சி எத்தனை நாளைக்கு தாங்கும்? எல்லாரும் ஒத்துமையா இதே மாதிரி வாழ்ந்துட முடியுமா? அதுக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுதான். ஆனா கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் இப்படியே வாழ்ந்துரும்ன்றத நான் நம்புதேன். ஓகே சார், அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்க பேட்டி எடுக்க வரோம். அது வரைக்கும் இந்த குடும்பம் உடையாம இதே மாதிரி இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லே, கேக்குதாவுல? நீங்க தான் சொல்லணும். நிச்சயமா ஒற்றுமையா இருப்போம். அப்படி இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். கமான், எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. உங்க ஃபேமிலி மொத்தமா நின்னு ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாம். ஆமா சார், வாங்க. எப்போ வா, சென்டருக்கு வா. மாமா, நீங்க சென்டர் வாங்க. நீங்க அப்படியே நினைச்சீங்க. ஒரு நிமிஷம், நானும் இந்த ஃபேமிலி தான். இவன் எங்க? ஹாப்பி பொங்கல். ஒத்த குரங்கு மாதிரி சுத்துதேன்னு சொன்னதுல இருந்து ஒத்த குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கான். எடுங்க எடுங்க, இந்த குடும்பத்துல ஒரு திஷ்டி மாதிரி நிக்கிட்டான் அவன. எப்போ சாந்திரா அந்த ரிப்போர்ட் சொன்னதை கேட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்லுதேன். ஏதோ நாம எல்லாம் அடுத்த பொங்கல் வரைக்கும் ஒன்னா இருப்போமான்ட்டு ஏதோ சவால் விடுற மாதிரிலாம் கேக்கா. கேட்டீங்களா எல்லாரும் அவ என்ன சொன்னான்ட்டு? அண்ணே, எல்லாரும் ஒண்ணா, ஆமா சந்தோஷமா தான் இருப்போம்னு பதில் சொல்லிட்டோமே. இல்ல, சொன்னா மட்டும் பத்தாது, நம்ம செஞ்சு காட்டணும். அதாம்ல முக்கியம். இல்ல, அடுத்த வருஷம் மட்டும் இல்ல, எல்லா வருஷமும் நம்ம இப்படியே ஒத்துமையா தான் இருப்போம். நீ ஏன் கவலைப்படுற? சாப்பிடு. அதை கெடுக்கிறது தானே என்னோட ஒரே வேலை. எங்களை பத்தி என்ன? தோ அடுத்து வீராவோட கல்யாணம் வரும். அவளுக்கு வர்ற மாப்பிள்ளையும் இங்க வந்து ஒத்துமையா தங்கறதுக்கு ஒத்துக்கணுமே. பாருங்க, அவளுக்கு ஆரம்பத்திலே அந்த கண்டிஷன் தான் போட போறேன். எந்த மாப்பிள்ள இந்த குடும்பத்தை தான் குடும்பமா ஏத்துக்கிட்டு இங்க வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தானோ அவனுக்கு தானே வீணாவை கட்டி கொடுப்பேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் சம்மதம் சொல்லணும்ல. அப்போ வீராக்கு புடிச்ச மாப்பிளையே பார்க்க மாட்டேன், குடும்பத்தோட வந்து வாழ போறவனதான் பார்க்க போறல. ஏம்ல, ரெண்டும் தாம்ல. முதல்ல வீராக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும். அப்படி பிடிக்கிற பையனுக்கு இதை தான் குடும்பமா ஏத்துக்கிட்டு வாழக்கூடியவனா அவன் இருக்கணும். அப்படி ஒருத்தனுக்கு தான் வீராவை கொடுப்பேன். அதுக்கு அந்த குடும்பத்துல ஒரே பையனா இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. நாலஞ்சு பையன் இருக்கிற வீட்டுல ஒரு பையனை பேசினாதான் அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அவன் ஒரே பையனா இருந்து அவனும் இங்கே வந்துட்டான்னு வச்சுக்குங்க, அவங்க அம்மா அப்பா தவிச்சு போயிருவாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். உங்களை ஒன்னும் அப்படி வர சொல்லலையே. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். எந்திரிச்சாச்சா? சரி உட்காருங்க, காஃபி வந்துடும்.
என்னடா காலையில சீக்கிரமா ஸ்டேஷன் போகணும்னு சொன்ன, இப்போ நிதானமா வர? ஐயா, ஒரு நாள் கூட உடம்ப மெயின்டைன் பண்ணாம விடக்கூடாது, இல்லனா ஊழச்சாத போட்டுரும். ம், அதான் சீக்கிரமா எழுந்து ஜாகிங் போயிட்டு வரேன். என்ன வெங்கடேஷ், நாளில இருந்து உங்களையும் எழுப்பிவிடவா? என் கூட ஜாகிங் வரீங்களா? உன் கூட ஜாக்கிங் வரணுமா? உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்க தான்டா நான் இங்க வந்திருக்கேனே. தெரிஞ்சா என்ன அர்த்தம்? நாளையிலேருந்து வர ட்ரை பண்றேன். நான்லாம் ஓட ஆரம்பிச்சேன்னா ஊரெல்லாம் ரணகலமா ஆயிடும். அதுக்கு தான் ஓடுறது கிடையாது. நீ எக்ஸசைஸ் பண்ணாம சும்மா அலைஞ்சிட்டு இருக்க. உன்னை டெய்லி ஓட விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏலே, கடையில அம்புட்டு மூட்டையை தூக்குறதே எக்ஸசைஸ் தான்ல. அண்ணே, நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சரில, கிளம்பல. அட விடுங்க வெங்கடேஷ், போ எல்லாம் சரியாயிடும். காப்பியை குடிங்க.